இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான பெரிய பொய் என்ன தெரியுமா தெரியுமா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணனால. இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க சரியா. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுடுங்க. கரெக்ட் தானே? இன்றைக்கி ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்க? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை சாப்பிட்றாங்க. மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறுதானியம், வெள்ளைக்கவனி அரிசி, கருப்பு கவனி அரிசி. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் கடைபிடிச்சா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வாங்கி அவர் கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக குணமடையாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அவ்வளோ பவர்ஃபுல் இது பேலன்ஸ்டு டயட். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?